தேசபக்தியில தமிழகம் என்றைக்கும் சளைத்ததே கிடையாது. சுபாஷ் சந்திர போஸை இன்னும் பல பேர் தேனி மாவட்டத்துல தமிழ்நாட்டுக்காரன் நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். ஏன்னா அந்த அளவுக்கு அவரே சொல்லியிருக்காரு, அடுத்த பிறவின்னு ஒண்ணு இருந்தா நான் தமிழனா பிறக்கணும்னு நினைக்கிறேன்னு நேதாஜியும் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு நீங்க பாருங்க, நம்ம இதுல நேதாஜி பேர் இருக்கும், போஸ் பேர் இருக்கும், சந்திர பேர், பெண் பிள்ளைகளுக்கும் சந்திரான்னு பேர் வச்சிருவாங்க. சந்திரபோஸ்ங்கிறது வரணுங்கிறதுக்காண்டி சந்திரபோஸுங்க, சந்திரபோஸையும் சேர்த்து ஒரு பேரா வைப்பாங்க. நேதாஜியை மட்டும் எடுத்து ஒரு பேரா வைப்பாங்க. இல்ல அதான் சொல்றேன், இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலையும் தென் தமிழகத்தில் இருக்கிற மாதிரி நேதாஜி, சுபாஷ், சந்திரபோஸ்ங்கிற பேர் எங்கேயுமே இல்ல எனக்கு தெரிஞ்ச வரையும். ஒருவேளை மேற்கு வங்கத்துல அதை பெருமையா வைப்பாங்க, போஸுங்கிறது அங்க ஒரு குடும்ப பேராவே இருக்கிறதுனால. தேசபக்திக்கு நம்ம சளைச்சே கிடையாதுங்க. மகாத்மா காந்தி பேரு, காந்திங்கிற பேரு பெண்களுக்கும் உண்டு, ஆண்களுக்கும் உண்டு. எங்க குடும்பத்துல நேருவே உண்டு. அமைச்சரே, நம்ம ஒரு அமைச்சரே நேரு தானே. ஆமா திராவிட இயக்க அமைச்சர் பேரே நேரு தான்.